இன்றைக்கி நம்ம மேத்தி கீரை ஃப்ரெஷ்ஷாக வாங்கியிருக்கோம். இந்த மேத்தி கீரையை நம்ம என்ன பண்ணுறோம், சப்பாத்தி போடுறோம். கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் உங்களுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு, பெருங்காயத்தூள், மிளகாத்தூள்லாம் வேணாங்க. ஏன்னா இந்த மேத்தி கீரையில் மிளகாத்தூள்லாம் போட்டால் அவ்வளோ டேஸ்ட் வராது. இல்லை எனக்கு காரம் வேணும் அப்படின்றவங்க வேணால் கொஞ்சம் உங்களுக்கு காரத்தை அந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் மிளகாத்தூள் போடலை. இதை 3 கீரையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு சப்பாத்தி உருட்டும் போது நல்லா மாவு கம்மியாக பிடிக்க வரும். கொஞ்சம் தண்ணியாக நீங்கள் இருந்துச்சுன்னா உங்களால் உருட்டும் போது ரொம்ப கஷ்டமாக ரொம்ப சப்பாத்தி மாவு பிடிக்கும். இந்த மாதிரி கையில் அப்படி உருட்டும் போது கையில் ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் உருட்டிக்கங்க. நான் பெரிய உருண்டையாக தான் உருட்டினேன். ரோட்டி மாதிரி பண்ணலான்னு. இந்த பக்கம் ரொம்ப அழகாக ரோட்டி மாதிரி பண்ணி அதை கெட்டி தயிர் கொடுப்பாங்க பெங்களூர் பக்கம்லாம். ஸோ அந்த ஞாபகத்தில் நான் பெருசாக உருட்டி அழகாக போட்டு இந்த மாதிரி சுட சுட அப்படி போட்டாச்சு. சூடாக போடுவோம். சூடாக சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குங்க. வெய்ய காலத்தில் உங்களுக்கு சாதா சப்பாத்தியை விட நீங்கள் இந்த மாதிரி மேத்திக்கீரை போட்டிங்கன்னா அது உங்களுக்கு குளிர்ச்சி. வெந்தயக்கீரை குளிர்ச்சி இல்லையா, அதனால் வெந்தயக்கீரை போடுங்க. பாலக்கீரையில் இப்படி பண்ணுவாங்க. ஆனாலும் வெந்தயக்கீரையில் பண்ணும்பொழுது அது ஒரு டேஸ்ட்டு, பாலக்கீரை ஒரு டேஸ்ட்டு. முருங்கைக்கீரையிலையும் சப்பாத்தி பண்ணுவாங்க. இன்றைக்கி உங்களுக்கு நான் வெந்தயக்கீரையில் சப்பாத்தி பண்ணி காட்டியிருக்கேன். இது மேத்தி சப்பாத்தி சொல்லுவாங்க. இது கெட்டி தயிர் தொட்டு சாப்பிட்டு கிரேவி தொட்டும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாக சாப்பிட்டுடுங்க. வெறும் சப்பாத்திக்கு பதில் கொஞ்சம் கீரை போட்டு நீங்கள் இந்த மாதிரி எந்த கீரை வேணால் பாடலாம். அதில் மேத்திக்கீரை ஸ்பெஷல். அதனால் மேத்திக்கீரை போட்டு சப்பாத்தி சாப்பிடுங்க.